வணக்கம். இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்புச் செய்திகளை காணலாம். டங்ஸ்டன் விவகாரத்தில் மக்கள் சக்தி மூலம் மத்திய பாஜக அரசு அடிபணிந்துள்ளது. நன்றி தெரிவிக்கும் நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பெருமிதம். தமிழக மீனவர்கள் கைது செய்யப்படுவதை தடுக்க உறுதியான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும். வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் கடிதம். பத்மபூஷன் விருது அறிவிக்கப்பட்ட நடிகர் அஜித்குமார் மற்றும் பத்மஸ்ரீ விருது அறிவிக்கப்பட்ட கிரிக்கெட் வீரர் அஸ்வினுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வாழ்த்து. மகா கும்பமேளா திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடுகிறார் அமித்ஷா. சங்கராச்சாரர்களை நேரில் சந்தித்து ஆசி பெறுவார் என தகவல். ஜூனியர் மகளிர் T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி 6 புள்ளிகளுடன் இந்திய அணி அரையிறுதிக்கு முன்னேற்றம். லெபனான் மீது இஸ்ரேல் நடத்திய தொடர் தாக்குதல் 15 பேர் பலியான நிலையில் 83 பேர் காயம் என தகவல். இனி விரிவான செய்திகளை காணலாம். டங்ஸ்டன் விவகாரத்தில் மக்கள் சக்தி மூலம் மத்திய பாஜக அரசு அடிபணிந்துள்ளது என்று வல்லாளப்பட்டியில் நடைபெற்ற நன்றி தெரிவிக்கும் நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்தார். மதுரை அரிட்டாப்பட்டியில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கு எதிராக தமிழக அரசு சார்பில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதை தொடர்ந்து மத்திய அரசு ஏலத்தை ரத்து செய்வதாக அறிவித்தது. இதனையடுத்து டங்ஸ்டன் போராட்ட குழுவினர் முதல்வரை சந்தித்து அரிட்டாப்பட்டியில் நடைபெறும் நன்றி தெரிவிக்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்க வேண்டும் என்று அழைப்பு விடுத்தனர். மக்களின் அழைப்பை ஏற்ற முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வல்லாளப்பட்டியில் நடைபெற்ற நன்றி தெரிவிக்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்புரையாற்றினார். அதில் கிராம மக்களின் அன்பு கட்டளை ஏற்றுக்கொண்டு இங்கு வந்ததாகவும் மக்களுக்கு விரோதமான செயல்களை தொடர்ந்து மத்திய பாஜக அரசு செய்து வருகிறது என்றும் தெரிவித்தார். டங்ஸ்டன் விவகாரத்தில் நமக்கு வெற்றி கிடைத்திருக்கிறது என்றும் மக்கள் சக்தி மூலம் மத்திய பாஜக அரசு அடிபணிந்துள்ளது என்றும் தெரிவித்தார். மேலும் பதவியை பற்றி தனக்கு கவலை இல்லை என்று தெரிவித்த முதலமைச்சர் மக்களை பற்றிதான் கவலை என்றும் தெரிவித்தார். தனுஷ்கோடி அருகே இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட 34 மீனவர்களை விடுவிக்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து கடந்த 25ஆம் தேதி மீன்பிடிக்கு சென்ற 34 மீனவர்களை தனுஷ்கோடி அருகே இலங்கை கடற்படையினர் கைது செய்தனர். இது தொடர்பாக தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு கடிதம் எழுதியுள்ளார். அதில் இலங்கை கடற்படையினால் நமது மீனவர்கள் அடிக்கடி சிறைப்பிடிக்கப்படும் சம்பவங்கள் கடலோர மீனவ சமுதாயத்தினரையே பதட்டத்தையும் அச்ச உணர்வையும் ஏற்படுத்துவதோடு அவர்களது எதிர்காலத்தை நிச்சயமற்றதாக மாற்றுவதாக குறிப்பிட்டுள்ளார். எனவே நமது மீனவர்கள் இலங்கை கடற்படையினால் கைது செய்யப்படுவதை தடுக்க உறுதியான தூதரக நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார். மேலும் கைது செய்யப்பட்ட அனைத்து மீனவர்கள் மற்றும் அவர்களின் படகுகளை விடுவிக்க தேவையான நடவடிக்கைகளை உடனடியாக எடுக்குமாறு கேட்டுக்கொண்டுள்ளார். உத்தரப்பிரதேசத்தில் நடைபெற்று வரும் திரிவேணி சங்கமம் மகா கும்பமேளா நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர் அமித்ஷா இன்று புனித நீராடுகிறார். உத்தரப்பிரதேசத்தில் 144 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் மகா கும்பமேளா நிகழ்ச்சி கடந்த 13ஆம் தேதி தொடங்கியது. வரும் பிப்ரவரி 26ஆம் தேதி வரை நடைபெறும் நிகழ்வில் 40 கோடி பக்தர்கள் வருகை தருவார்கள் என்றும் இதனால் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை வருவாய் கிடைக்கக்கூடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. விழா துவங்கிய நாள் முதல் 11 கோடிக்கும் மேற்பட்ட பக்தர்கள் வருகை தந்துள்ளதாகவும் இதற்காக 1800 ஹெக்டேர் பரப்பளவில் வான நிறுத்த வசதிகள் மற்றும் 2750 கண்காணிப்பு கேமராக்கள், 15000 துப்புரவு பணியாளர்கள் மற்றும் 25000 தொழிலாளர்கள் மற்றும் 24 மணி நேரமும் செயல்படும் கட்டுப்பாட்டு மையம் உள்ளிட்டவற்றை அரசு அமைத்துள்ளது. இந்நிலையில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இன்று மகா கும்பமேளாவில் கலந்து கொண்டு திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடுவார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பயணத்தில் பூரி சங்கராச்சாரியார் மற்றும் துவாரகா சங்கராச்சாரியார் ஆகியோரை நேரில் சந்தித்து அவர் ஆசி பெறுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்காக அப்பகுதி முழுவதும் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. மலேசியாவில் நடைபெற்று வரும் ஜூனியர் மகளிர் T20 உலகக்கோப்பை தொடரில் இந்திய அணி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மலேசியாவில் நடைபெற்று வரும் 2வது ஜூனியர் மகளிர் T20 உலகக்கோப்பை தொடரில் 16 அணிகள் பங்கேற்றுள்ள நிலையில்
லீக் சுற்று ஆட்டங்கள் நிறைவடைந்தது. இந்நிலையில் நடப்பு சாம்பியனான இந்திய அணி தனது முதலாவது சூப்பர் 6 சுற்று ஆட்டத்தில் வங்காளதேசத்தை வீழ்த்தி அபார வெற்றி பெற்றது. ஏற்கனவே லீக் சுற்றில் 4 புள்ளிகள் பெற்றிருந்த இந்திய அணி இந்த வெற்றியின் மூலம் 6 புள்ளிகளுடன் முன்னிலையில் உள்ளது. இந்நிலையில் இலங்கை ஸ்காட்லாந்து இடையிலான மற்றொரு ஆட்டம் மழையால் கைவிடப்பட்டது. இதனால் இரு அணிகளுக்கும் தலா 1 புள்ளிகள் வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து குரூப் 1 பிரிவில் இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் தற்போது அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளது. இந்திய அணி தனது கடைசி ஆட்டத்தில் நாளை ஸ்காட்லாந்தை எதிர்கொள்வது என்பது குறிப்பிடத்தக்கது. திருவள்ளூரை உலகம் முழுவதும் கொண்டு செல்வதற்காக பிரதமர் மோடி உலக திருவள்ளுவர் கான்ஃபரன்ஸை டெல்லியில் நடத்த உள்ளதாக பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். திருப்பூர் கணக்கம்பாளையத்தில் காமராஜர் காலம் அறக்கட்டளை சார்பில் 1330 திருக்குறளையும் 1330 மாணவ மாணவிகள் மழலை மொழியில் கூறி உலக சாதனை படைத்தனர். இந்த உலக சாதனை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை, குழந்தைகள் சூழ்ந்திருக்கும் உலகம் அன்பு நிறைந்தது என்றும், உலக சாதனையில் பங்கேற்ற 1330 குழந்தைகள் மட்டுமல்லாது அவர்களது தந்தை தாய் உறவினர்களின் சான்றாக ஒரு குழந்தை வந்துள்ளது என்றும் தெரிவித்தார். மேலும் திருக்குறள் குறித்து எவ்வளவு பேசினாலும் போதாது என்றும், வாழ்வின் பிரச்சனைகளுக்கான தீர்வு திருக்குறளில் உள்ளது என பிரதமர் மோடி கூறியதை சுட்டிக்காட்டினார். நம்மை நாம் எப்படி பாதுகாப்பது என அரசியலமைப்பு சட்டமாக தொகுத்து நமக்கு நாமே வழங்கினால் குடியரசு தினம் என்றும், மகாத்மா காந்திக்கு லியோ டால்ஸ்டாய் எழுதிய கடிதத்தில் திருக்குறளை மேற்கோள் காட்டி உள்ளார் என்றும் தெரிவித்தார். மேலும் திருக்குறள் என்ற வார்த்தைக்கு பதிலாக இந்து குறள் என சொல்லி உள்ளார் என்றும், பிரதமர் மோடி திருவள்ளுவரை உலகம் முழுவதும் கொண்டு செல்வதற்கான உலக திருவள்ளுவர் கான்ஃபரன்ஸை டெல்லியில் நடத்த உள்ளதாக தெரிவித்தார். இன்னைக்கு உலக பொதுமுறை நம்முடைய திருக்குறள் குறிப்பாக பிஞ்சு மனங்கள் குழந்தைகள் 1300 பேர் 330 பேர் ஒரே இடத்துல வந்து ஆளுக்கு ஒரு திருக்குறளை சொல்லக்கூடிய நிகழ்வு இந்தியாவிலே முதல் முறையாக திருப்பூர் பெருமாள் நடந்து கொண்டிருக்கிறது. இது நிச்சயமாக வெறும் 1330 குழந்தைகள் அல்ல, அவங்க கூட 1330 பெற்றோர்கள் வந்திருக்கின்றார்கள். அதனால் எப்படி நம்முடைய பிரதமர் அவர்கள் திருக்குறளை மூலை முழுக்கெல்லாம் எடுத்துச் சென்று கொண்டிருக்கின்றார்களோ, இன்னைக்கு குழந்தை செல்வங்களும் திருக்குறளை தாங்கள் கற்பது மட்டுமல்ல, இது போன்ற பொது மேடையில வந்து மக்களுக்கும் திருவள்ளுவர் கொடுத்திருக்கக்கூடிய திருக்குறளுடைய பயன் எடுத்து சொல்றாங்க. அதனால இந்த நிகழ்வுல பங்கேற்றதை என்னுடைய பாக்கியமாக பெருமையாக கருதுகின்றேன். சென்னை வேளச்சேரி பகுதியில் வெளி மாநிலங்களில் இருந்து போதைப் பொருள் வாங்கி வந்து விற்பனையில் ஈடுபட்ட 5 பேரை போலீசார் கைது செய்தனர். சென்னை வேளச்சேரி சீனிவாச நகர் 6வது தெருவை சேர்ந்த மணிகண்டன் என்பவர் மெத்தப்பட்டமைன் போதைப் பொருளை வெளி மாநிலங்களில் இருந்து வாங்கி வந்து விற்பனை செய்து வந்ததாக கூறப்படுகிறது. இது குறித்து தகவல் அறிந்த வேளச்சேரி தனிப்படை போலீசார் சீனிவாச நகரில் கண்காணிப்பில் ஈடுபட்டனர். அப்போது சந்தேகத்துக்கு இடமாக நின்றிருந்த காரை சோதனை செய்த போது காரில் அமர்ந்திருந்த மணிகண்டன் போதைப் பொருள் விற்பனை செய்தது தெரிய வந்தது. அப்போது போதைப் பொருளுடன் கையும் களவுமாக பிடிப்பட்ட சந்தோஷ்குமார், ராகுல்ராஜ், ஜிதேஷ், பத்ரு சுஹேல் ஆகியோரை கைது செய்த போலீசார் அவர்களிடம் இருந்து 5 கிராம் மெத்தப்போட்டமைன், 36 கிராம் MDMA போதைப் பொருள் மற்றும் கடத்தலுக்கு பயன்படுத்திய கார் உள்ளிட்டவற்றை பறிமுதல் செய்தனர். மேலும் 5 நபர்களையும் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். ஒற்றுமை இருந்தால் மட்டுமே சமுதாய வளர்ச்சிக்கு உதவ முடியும் என கோவையில் தமிழக போயர் முன்னேற்ற சங்க நிறுவன உறுப்பினர் ராமசாமி கூறியுள்ளார். கோவை மாவட்டத்தில் தமிழக போயர் முன்னேற்ற சங்கத்தின் 25வது ஆண்டு துவக்க வெள்ளி விழா டாடாபாத் பகுதியில் உள்ள போயர் அரங்கில் நடைபெற்றது. தமிழக போயர் முன்னேற்ற சங்கத்தின் நிறுவன உறுப்பினரும் வெள்ளி விழா கமிட்டி தலைவருமான லட்சுமி நாராயணன் தலைமையில் நடைபெற்ற இதில் தமிழ்நாடு போயர் முன்னேற்ற சங்கம் மற்றும் அறக்கட்டளையின் நிர்வாகிகள் தேவராஜ், தேவேந்திரன், காலப்பட்டி உட்பட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். இதையொட்டி தமிழ்நாடு போயர் முன்னேற்ற அறக்கட்டளையின் தலைவர் ராமசாமிக்கு நிர்வாகிகள் சால்வை அணிவித்து மரியாதை செய்தனர். இதனைத் தொடர்ந்து விழாவில் பேசிய ராமசாமி, போயர் மக்களிடையே ஒற்றுமை அவசியம் எனவும், நம்மிடத்தில் ஒற்றுமை இருந்தால் மட்டுமே நமது சமுதாயத்தின் வளர்ச்சிக்கு நம்மால் உதவ முடியும் என கூறினார். வளர்ச்சி ஹார்மோன் ஊசிகளால் பிராய்லர் கோழிகளை வளர்க்க முடியாது என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டுமென பவுல்ட்ரி ஃபார்மர்ஸ் ரெகுலேட்டரி கமிட்டியின் மேலாண்மை ஆலோசகர் ராம்ஜி ரகுநாதன் தெரிவித்துள்ளார். கோவையில் கோழிப்பண்ணை மற்றும் கோழி வளர்ப்பு தொழில்நுட்ப மாநாடு மற்றும் கண்காட்சி நடைபெற்றது. இதில் PFRC எனும் பவுல்ட்ரி ஃபார்மர்ஸ் ரெகுலேட்டரி கமிட்டியின் மேலாண்மை ஆலோசகர் ராம்ஜி ரகுநாதன் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்றார். நிகழ்ச்சிக்கு பின் செய்தியாளர்களை சந்தித்த ராம்ஜி,
பிராய்லர் கோழிகள் பல்வேறு அரசு துறைகளின் சட்ட திருத்தத்திற்கு உட்பட்டு வளர்க்கப்படுகிறது என்றும் பிராய்லர் கோழிகளுக்கு ஊசி போட்டு வளர்க்கிறார்கள் என்ற வதந்தியை ஆதரிக்க எந்த விதமான அடிப்படை அறிவியல் ஆதாரமும் இல்லை என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் தெரிவித்தார். மேலும் பிராய்லர் கோழிகளின் மரபியல் மற்றும் வளர்க்கப்படும் விதம் காரணமாக விரைவாக வளர்கிறது என்றும் வளர்ச்சி ஹார்மோன் ஊசிகளால் இந்த கோழிகளை வளர்க்க முடியாது என்றும் தெரிவித்தார். அதேபோல் பிராய்லர் கோழி மற்றும் முட்டைகள் மிகவும் பாதுகாப்பானது என்றும் குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள், பாலூட்டும் தாய்மார்கள் மற்றும் முதியவர்கள் உட்பட அனைவருக்கும் பாதுகாப்பான உணவு என்றும் கூறினார். முதல்ல பொதுமக்களுக்கு ஒரு இருக்கக்கூடிய முக்கியமான அச்சம் என்னன்னா, இது ஏதோ ஊசி போட்டு இந்த கோழி வளர்க்குறாங்களா, ஹார்மோன் எல்லாம் செலுத்தி வளர்க்கப்படுகிறதா அப்படிங்கிறதெல்லாம் ரூமர்ஸ் அந்த வாட்ஸ்அப் அந்த மாதிரி சமூக வலைதளங்களில் இருக்குது. இதற்கு எங்களுடைய தரப்பிலிருந்து கொடுக்கக்கூடிய பதில் என்னென்னா, அந்த மாதிரி இந்த ஹார்மோன் இன்ஜெக்ஷன் போட்டு இந்த கோழியை வளர்க்க முடியாது, வளர்ப்பதும் இல்லை, அது தேவையும் இல்லை என்பதுதான் பொதுமக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதற்கு இந்த கோழி சீக்கிரமாக வளர்ந்து புரதச்சத்து கிடைப்பதற்கான வழி என்னன்னு கேட்டிங்கன்னா, இதை நம்ம ப்ரீடிங் சொல்லுவோம். அந்த ப்ரீடிங் டெக்னாலஜி, அந்த கிராஸ் ப்ரீடிங் டெக்னாலஜி மூலமாக தான் இது சாத்தியமே தவிர ஒரு ஊசி போட்டெல்லாம் வளர்த்து இந்த கோழியை செய்ய முடியாது என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதில் எந்த விதமான அடிப்படை அறிவியல் ஆதாரமோ அல்லது எந்த விதமான நம்பகத்தன்மையோ இல்லை. பொதுமக்கள் எந்தவித அச்சமும் இன்றி அவர்களுடைய குழந்தைகளுக்கும், முதியவர்களுக்கும், கர்ப்பிணி பெண்களுக்கும், பாலூட்டும் தாய்மார்கள் எல்லாருக்கும் தேவையான இந்த புரதத்தை அளிக்க வல்லது இந்த பிராய்லர் சிக்கன் மற்றும் முட்டை. அதை அவர்கள் பயன்படுத்தலாம் என்பதை இதன் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறோம். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் நடைபெற்ற தென்னிந்திய அளவிலான கராத்தே சாம்பியன்ஷிப் போட்டியில் தமிழகத்தை சேர்ந்த மாணவர்கள் முதல் பரிசை தட்டி சென்றனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் நடைபெற்ற தென்னிந்திய அளவிலான கராத்தே சாம்பியன்ஷிப் போட்டியில் கேரளா, ஆந்திரா, கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களில் இருந்து 800க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். ஸ்ரீவில்லிபுத்தூர் கிருஷ்ணன் கோவிலில் உள்ள தனியார் பள்ளியில் நடைபெற்ற போட்டியில் தனிநபர் மற்றும் குழு உள்ளிட்ட 40 பிரிவுகளின் கீழ் பல்வேறு வகையான கராத்தே போட்டிகள் நடைபெற்றது. போட்டியை ஸ்ரீவில்லிபுத்தூர் காவல்துறை கண்காணிப்பாளர் ராஜா துவக்கி வைத்தார். இதில் சிபிஎஸ்இ பள்ளிகளின் பிரிவில் ஸ்ரீவில்லிபுத்தூர் லிங்கா குளோபல் பள்ளியும், மெட்ரிகுலேஷன் பிரிவில் சிவகாசி விநாயகா பள்ளியும் ஒட்டுமொத்த சாம்பியன்ஷிப் பரிசுகளையும் தட்டிச் சென்றது. மேலும் 2வது மற்றும் 3வது இடங்களை கேரளா மற்றும் ஆந்திர பள்ளி மாணவ மாணவிகள் வென்றனர். இப்போட்டியில் முதல் 3 இடங்களை பிடிக்கும் மாணவ மாணவிகள் சர்வதேச அளவில் நடைபெறும் போட்டிகளில் பங்கு பெறுவார்கள் என போட்டியின் ஒருங்கிணைப்பாளர் செபாஸ்டியன் தெரிவித்தார். காரைக்காலில் மாற்றுத்திறனாளிகளுக்கு இலவசமாக ஹெல்மெட் வழங்கிய இளைஞர் அமைப்புக்கு மாவட்ட ஆட்சியர் குலோத்தோங்கன் பாராட்டு தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மாநிலத்தில் இருசக்கர வாகன ஓட்டிகள் ஹெல்மெட் அணிவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. மேலும் ஹெல்மெட் அணியாத வாகன ஓட்டிகளுக்கு 1000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டு வருகிறது. இருப்பினும் ஹெல்மெட் வாங்க முடியாமல் வாகன ஓட்டும் மாற்றுத்திறனாளிகளுக்காக ஸ்ட்ரீட் லைட் எனும் இளைஞர்கள் அமைப்பு 25,000 மதிப்புள்ள 30க்கும் மேற்பட்ட ஹெல்மெட்டுகளை மாவட்ட ஆட்சியரிடம் வழங்கினர். இதனை பெற்றுக்கொண்ட மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் குடியரசு தின விழா நிகழ்ச்சியில் ஆட்சியர் அலுவலகத்தில் மாற்றுத்திறனாளி பயனாளிகளுக்கு ஹெல்மெட்டை வழங்கினார். மேலும் சாலையில் விபத்தை தடுக்கும் வகையில் மாடுகளுக்கு கழுத்தில் ஒளிரும் ரெஃப்ளெக்டர் ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டது. மாற்றுத்திறனாளிகளுக்கு தானாக முன்வந்து ஹெல்மெட் வழங்கிய இளைஞர்களை மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் வெகுவாக பாராட்டினார். சேலம் மாவட்டம் சங்ககிரி அருகே உள்ள ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் முன்னாள் மாணவர்கள் இணைந்து 5,5 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் மாணவர்களுக்கு தேவையான கல்வி உபகரணங்களை வழங்கினர். சேலம் மாவட்டம் சங்ககிரி ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட தேவண்ண கவுண்டனூர் பகுதியில் உள்ள ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் 150 மாணவ மாணவியர்கள் பயின்று வருகின்றனர். இந்த நிலையில் 76வது குடியரசு தினத்தை கொண்டாடும் விதமாக பள்ளி தலைமை ஆசிரியர் வசந்தா தேசிய கொடியேற்றி வைத்தார். இதனைத் தொடர்ந்து அதே பள்ளியில் 1998 முதல் 2003ஆம் ஆண்டில் படித்த முன்னாள் மாணவர்கள் பள்ளிக்கு 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான டேபிள், சேர், பீரோ மற்றும் விளையாட்டு உபகரணங்களையும் அனைத்து மாணவ மாணவிகளுக்கு பேனா, பென்சில், ஜாமெண்ட்ரி பாக்ஸ் உள்ளிட்ட கல்வி உபகரணங்களையும் மரக்கன்றுகள் மற்றும் இனிப்புகளை வழங்கி சிறப்பித்தனர். இந்த நிகழ்வில் உதவி தலைமை ஆசிரியர் முருகன் மற்றும் பள்ளி ஆசிரியர்கள், முன்னாள் மாணவர்கள், பெற்றோர்கள் கலந்து கொண்டனர். பின்னர் முன்னாள் மாணவர்கள் 20க்கும் மேற்பட்டோர் ஆசிரியர்களுடன் சேர்ந்து புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். கடலூர் பகுதியில் சுற்றித் திரிந்த புல்லட் ராஜா காட்டு யானையை பிடித்த வனத்துறையினர் மயக்க ஊசி செலுத்தி சாலை மார்க்கமாக கோதையார் அடர் வனப்பகுதிக்கு கொண்டு சென்றனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் பகுதியில் சுமார் 1 மாத காலமாக போக்கு காட்டி குடியிருப்புகளை சேதப்படுத்தி வந்த புல்லட் ராஜா என்ற காட்டு யானையை கடந்த 27ஆம் தேதி கும்கி யானைகள் உதவியுடன் 2 டோஸ் மயக்க ஊசி செலுத்தி வனத்துறையினர் பிடித்தனர்.
இதையடுத்து பிடிபட்ட யானையை ஆனைமலை புலிகள் காப்பகத்தில் உள்ள அடர்ந்த வனப்பகுதியில் விடுபடும் என வனத்துறையினர் சார்பில் தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் புல்லட் ராஜா யானை ராட்சத லாரியில் ஏற்றப்பட்டு சாலை மார்க்கமாக நெல்லையை வந்தடைந்தது. அங்கிருந்து சேரன்மாதேவி, கல்லிடைக்குறிச்சி, மணிமுத்தாறு, மாஞ்சோலை வழியாக கோதையாறு அடர் வனப்பகுதியில் இறக்கிவிட வனத்துறையினர் கொண்டு சென்றனர். இதையொட்டி களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பக துணை இயக்குநர் இளையராஜா மற்றும் ராமேஸ்வரன் தலைமையிலான வனத்துறையினர் யானை செல்லும் வழியில் மின்சாரத்தை துண்டித்து மிகுந்த பாதுகாப்புடன் கொண்டு சென்றனர். மேலும் நெல்லை வனத்துறை மருத்துவ குழுவினரும் யானையை தொடர்ந்து கண்காணித்து வந்தனர். ஏற்கனவே தேனி மாவட்டம் கம்பம் பகுதியில் சுற்றித்திருந்த அரிக்கொம்பன் என்ற காட்டு யானையை கடந்த 2023ஆம் ஆண்டு ஜூன் மாதம் வனத்துறையினர் மயக்க ஊசி செலுத்தி சாலை மார்க்கமாக வனத்துறையினர் கோதையாறு பகுதியில் விட்ட நிலையில் தொடர்ந்து 2வது காட்டு யானையை அதே பகுதியில் கொண்டு சென்று விட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. ராமநாதபுரத்தில் இருந்து நாகர்கோவிலுக்கு வைக்கோல் கட்டு ஏற்றி வந்த டிம்போ கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதால் பரபரப்பு ஏற்பட்டது. ராமநாதபுரத்தில் இருந்து வைக்கோல் கட்டுகளை ஏற்றிக்கொண்டு கன்னியாகுமரி மாவட்டம் வில்லுக்குறி நோக்கி வந்து கொண்டிருந்த டெம்போ அதிக பாரம் காரணமாக நாகர்கோவில் ஒழுகினச்சேரி ரயில்வே பாலத்தின் மீது வரும்போது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதனால் வைக்கோல் சாலையில் முழுவதும் சிதறி போக்குவரத்து தடைப்பட்டு 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதையடுத்து போக்குவரத்து போலீசார் விரைந்து வந்து போக்குவரத்தை சீர் செய்தனர். மேலும் கிரெயின் உதவியுடன் டெம்போவை அப்புறப்படுத்தினர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு காணப்பட்டது. தூத்துக்குடி அருகே உள்ள பொட்டலூரணி கிராமத்தில் மீன் கழிவு ஆலை நிறுவனங்களை அகற்ற நடவடிக்கை எடுக்காத தமிழக அரசை கண்டித்து கிராம சபை கூட்டத்தை புறக்கணித்து கிராமத்தில் கிராம மக்கள் கருப்பு கொடி ஏற்றி தங்களது எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். தூத்துக்குடி வாகைக்குளம் அருகே உள்ள பொட்டலூரணி கிராமத்தில் பொதுமக்களுக்கு சுகாதார சீர்கேட்டை விளைவிக்கும் விதமாக அமைந்துள்ள மீன் கழிவு ஆலைகளை அகற்ற வலியுறுத்தி கிராம மக்கள் தேர்தல் புறக்கணிப்பு உள்ளிட்ட பல்வேறு கட்ட போராட்டங்களை தொடர்ந்து நடத்தி வருகின்றனர். ஆனால் இந்த கழிவு ஆலைகளை அகற்ற மாவட்ட நிர்வாகம் மற்றும் தமிழக அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. எனவே குடியரசு தினத்தை ஒட்டி நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தை புறக்கணித்த பொட்டலூரணி கிராம மக்கள் கிராமத்தில் கருப்பு கொடி ஏற்றி தங்கள் எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. வளையப்பட்டியில் சிப்காட் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்த 100க்கும் மேற்பட்ட பெண்கள் நாமக்கல் உழவர் சந்தை அருகே அமைந்துள்ள மகாத்மா காந்தியடிகள் சிலையில் மனுக்களை வைத்து நூதன முறையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நாமக்கல் மாவட்டம் வளையப்பட்டி, என்புதுப்பட்டி, பரளி, அரூர் பகுதிகளில் 882 ஏக்கர் பரப்பளவில் சிப்காட் அமைக்கப்பட உள்ளதாக கூறி நிலம் கையகப்படுத்தப்பட்டு வருகிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் மத்திய மாநில அரசுகளுக்கு மனுக்களை அனுப்பி வருகின்றனர். இந்த நிலையில் 76வது குடியரசு தின விழாவை ஒட்டி சிப்காட் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்தும் இத்திட்டத்தை ரத்து செய்ய வலியுறுத்தியும் சிப்காட் எதிர்ப்பு இயக்கத்தினர், விவசாயிகள், பெண்கள் என 100க்கும் மேற்பட்டோர் நாமக்கல் உழவர் சந்தை அருகே அமைந்துள்ள மகாத்மா காந்தியடிகள் சிலையில் மனுக்களை வைத்து நூதன முறையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாய முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் பாலசுப்ரமணியம், நாமக்கல் மாவட்டம் வளையப்பட்டியில் சுமார் 882 ஏக்கர் பரப்பளவில் சிப்காட் அமைக்கப்படும் என தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது என்றும், ஆனால் சிப்காட் திட்ட அதிகாரிகள் வளையப்பட்டியில் மட்டுமே ஆய்வு செய்துள்ளனர் என்றும் தெரிவித்தார். இதற்காக 2.5 ஆண்டுகளாக பல்வேறு கட்ட போராட்டங்களும் மனுக்களையும் வழங்கி வந்ததாகவும், இந்த திட்டத்தால் பாதிக்கப்படக்கூடிய விவசாயிகளை ஒன்று திரட்டி அடுத்த கட்ட போராட்டங்களை நடத்த உள்ளதாக தெரிவித்தார். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே உள்ள சங்கரலிங்கபுரம் கிராமத்தில் ஆதி திராவிட பகுதி மக்கள் வசிக்கும் பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள தீண்டாமை சுவரை அகற்ற வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே உள்ள சங்கரலிங்கபுரம் கிராமத்தில் ஆதி திராவிடர் மக்கள் வசிக்கும் பகுதியில் தீண்டாமை சுவர் அமைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதனை அகற்ற வேண்டும் எனவும், ஆதி திராவிட மக்கள் பயன்படுத்தி வந்த இடத்தை ஆக்கிரமிப்பு செய்துள்ளதை மீட்க வேண்டும் உள்ளிட்டவற்றை வலியுறுத்தி தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்து தமிழக அரசும் மாவட்ட நிர்வாகமும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறி தூத்துக்குடி அம்பேத்கர் சிலை முன்பு விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் மண்டல செயலாளர் முரசு தமிழன்பன் தலைமையில் தமிழக அரசு மற்றும் மாவட்ட நிர்வாகத்தை கண்டித்து தேசிய கொடியை ஏந்தி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் தமிழக அரசு மற்றும் மாவட்ட நிர்வாகத்திற்கு எதிராக கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டது. இங்க இருக்கக்கூடிய மாவட்ட நிர்வாகம் தீண்டாமை சுவருக்கு பட்டா வழங்கி இருக்கிறது. அரசு நத்தம் புறம்போக்கு நிலத்தில் ஆதி திராவிட மக்கள் பொது பயன்பாட்டில் இருக்கக்கூடிய நிலத்தில் பொது பாதையை மறைத்து, வழிபாட்டு தலத்தை மறைத்து, பொது இடத்தை ஆக்கிரமித்து ஆதிக்க சாதியினர் அமைத்திருக்கிற தீண்டாமை சுவருக்கு நத்தம் நிலவரி திட்டத்தில் பட்டா வழங்கப்பட்டிருப்பது கண்டிக்கத்தக்கது. வருவாய்த்துறை
முறைகேடாக வழங்கியிருக்கிற இந்த பட்டாவை ரத்து செய்ய வேண்டும், தீண்டாமை சுவரை அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கிற கோரிக்கைகளை வலியுறுத்தி சங்கரலிங்காபுரம் கிராமத்தில் ஆதிதிராவிட மக்கள் 170 நாட்களுக்கு மேலாக தொடர்ந்து போராடி வருகிறார்கள். அந்த அடிப்படையில் தமிழ்நாடு அரசு தீண்டாமை சுவரை அகற்றும் வரை ஆதிதிராவிட மக்களுடைய போராட்டத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் எங்களுடைய தோழமை இயக்கங்களும் துணை நிற்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். வந்தவாசி நகராட்சியுடன் கீழ் சாத்தமங்கலம் ஊராட்சி இணைக்கக்கூடாது என வலியுறுத்தி கிராம சபை கூட்டத்தை புறக்கணித்த கிராம மக்கள் கண்களில் கருப்பு துணி கட்டி நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அடுத்த கீழ்சாத்தமங்கலம் கிராமத்தில் வசித்து வரும் 5000த்திற்கும் மேற்பட்டோர் கட்டட கூலி வேலை மற்றும் விவசாய கூலி வேலை செய்து வருகின்றனர். இந்த நிலையில் கீழ்சாத்தமங்கலம் கிராமத்தை வந்தவாசி நகராட்சியுடன் இணைப்பதாக அரசாணை வெளியிடப்பட்டது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த கிராம மக்கள் துறை சார்ந்த நிர்வாகத்திடம் மனுக்களை அளித்தனர். இந்த நிலையில் 76வது குடியரசு தினத்தை ஒட்டி துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் ஜீவானந்தம், ஊராட்சி செயலர் மகேஷ் உள்ளிட்டோர் தலைமையில் கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற கிராம மக்கள் வந்தவாசி நகராட்சியுடன் கீழ்சாத்தமங்கலம் கிராமத்தை இணைக்கக்கூடாது என கூறி கிராம சபை கூட்டத்தை புறக்கணித்து கண்களில் கருப்பு துணி கட்டி நூதன முறையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். வந்தவாசி அருகே உள்ள அருள்மிகு ஸ்ரீ பஞ்சமுக விஸ்வரூப ஆஞ்சநேயர் ஆலயத்தில் பக்த ஆஞ்சநேயருக்கு அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அடுத்த மும்முனியில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ பஞ்சமுக விஸ்வரூப ஆஞ்சநேயர் ஆலயத்தில் ஸ்ரீ பக்த ஆஞ்சநேயருக்கு அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட மாம்பட்டு முத்துமாரி அம்மன் ஆலய சக்தி உபாசகர் லட்சுமண சுவாமிகள் கும்பாபிஷேகத்தை நடத்தி வைத்தார். இதையொட்டி வேத விற்பனர்களால் கோவில் வளாகத்தில் யாகசாலை அமைக்கப்பட்டு கும்ப அலங்காரம், முதற்கால ஹோமம், அக்னி பிரயாணம், மகா சாந்தி ஹோமம், திருமஞ்சன அலங்காரம் உள்ளிட்டவை நடைபெற்றது. மேலும் புனித நீர் அடங்கிய கலசங்களை தலையில் சுமந்து சென்ற வேத விற்பனர்கள் மூலவர் பஞ்சமுக ஆஞ்சநேயருக்கு அபிஷேகம் செய்தனர். பின்னர் பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டு அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் நிறைவு பெற்றது. இதில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கணேஷ்குமார், மாம்பட்டு முத்துமாரி அம்மன் ஆலய சக்தி உபாசகர் லட்சுமண சுவாமிகள் உள்ளிட்டோர் சிறப்பு அழைப்பாளர்களாக பங்கேற்றனர். இந்த நிகழ்வில் வந்தவாசி, எச்சூர், மாம்பட்டு, அம்மையப்பட்டு, கீழ்கொவளைவேடு உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து 1000த்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் திரண்டு வந்து ஆஞ்சநேயரை தரிசனம் செய்தனர். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் 76வது குடியரசு தின விழாவையொட்டி நடைபெற்ற நிகழ்வுகளை சிறப்பு செய்தி தொகுப்பாக காணலாம். நாகை மாவட்ட விளையாட்டு அரங்கத்தில் இந்தியாவின் 76வது குடியரசு தின விழாவை ஒட்டி மாவட்ட ஆட்சியர் ஆகாஷ் தேசிய கொடியை ஏற்றி வைத்து அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். இதனைத் தொடர்ந்து 21 பயனாளிகளுக்கு 1,89,89,423 ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். மேலும் பல்வேறு துறைகளில் சாதனை புரிந்தவர்களுக்கு பாராட்டு சான்றிதழ் வழங்கி பாராட்டு தெரிவித்தார். திருப்பூர் மாவட்ட நிர்வாகம் சார்பில் நாட்டின் 76வது குடியரசு தின விழா சிக்கண்ணா அரசு கலை கல்லூரி விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்றது. இந்த விழாவில் மாவட்ட ஆட்சியர் கிறிஸ்துராஜ் தேசிய கொடியை ஏற்றி வைத்து காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். தொடர்ந்து மாவட்ட, மாநகர பகுதிகளில் சிறப்பாக பணிபுரிந்த 58 காவலர்களுக்கு பதக்கங்கள் அணிவித்து பாராட்டு சான்றிதழ்களை வழங்கினார். கரூர் மாவட்ட விளையாட்டு மைதானத்தில் நாட்டின் 76வது குடியரசு தின விழா மாவட்ட ஆட்சியர் தங்கவேல் தலைமையில் நடைபெற்றது. மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஃபெரோஸ்கான் அப்துல்லா கலந்து கொண்ட இந்த நிகழ்வில் ஆட்சியர் தங்கவேல் மூவர்ண தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். இதனைத் தொடர்ந்து வருவாய்த்துறை, மாற்றுத்திறனாளிகள் துறை, வேளாண்மை மற்றும் தோட்டக்கலைத்துறை சார்பில் 30 பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை மாவட்ட ஆட்சியர் வழங்கி குடியரசு தின வாழ்த்துக்களை தெரிவித்தார். கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அடுத்த பெரிய வடவழியில் இயங்கி வரும் செந்தில் கல்வி நிறுவனங்கள் சார்பில் 76வது குடியரசு தின விழாவின் மாணவர்களின் சிறப்பு பேரணி நடைபெற்றது. இப்பேரணியை விருதாச்சலம் காவல்துறை கண்காணிப்பாளர் பாலகிருஷ்ணன் மற்றும் வருவாய் வட்டாட்சியர் உதயகுமார் ஆகியோர் கொடியசைத்து துவக்கி வைத்தனர். பேரணியில் பங்கேற்ற மாணவர்கள் தேச ஒற்றுமையை வலியுறுத்தி வாசகங்களும் பாரம்பரிய விளையாட்டுகளான சிலம்பாட்டம், கோலாட்டம், ஒயிலாட்டம் உள்ளிட்டவற்றை பொதுமக்களிடம் எடுத்துரைத்தனர். கடலூர் மாவட்டம் வேப்பூர் அடுத்துள்ள 50குடி அரசு மாதிரி மேல்நிலைப் பள்ளியில் 76வது குடியரசு தினத்தை ஒட்டி நல்லூர் வடக்கு ஒன்றிய செயலாளர் பாவாடை கோவிந்தசாமி மூவர்ண தேசிய கொடியை ஏற்றி வைத்து பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இனிப்புகளை வழங்கினார். இதனைத் தொடர்ந்து குறுவட்ட அளவில் நடைபெற்ற விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாதிரி பள்ளி மாணவ மாணவிகளை பாராட்டி சான்றிதழ் மற்றும் நினைவு பரிசுகளை வழங்கினார். காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத்தில் நேரு நகர் 11வது வார்டு பகுதியில் 76வது குடியரசு தின விழாவை ஒட்டி வாலாஜாபாத் பேரூராட்சி இளைஞர் அணி செயலாளர் சுகுமார் தேசிய கொடியினை ஏற்றி வைத்தார்.
இதில் 15வது வார்டு கவுன்சிலர் முகமது இஸ்மாயில், சரவணன், திமுகவை சேர்ந்த இளைஞர் அணிகள், மாணவர்கள் அணிகள் என பலர் கலந்து கொண்டனர். காரைக்குடி மாநகரியில் உள்ள தனியார் பள்ளியில் 76வது குடியரசு தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. விழாவில் சிறப்பு விருந்தினராக சுபாஷ் கலந்து கொண்டு தேசிய கொடியினை ஏற்றி வைத்து விழாவினை தொடங்கி வைத்தார். விழாவின் சிறப்பம்சங்களாக பள்ளியின் பல்வேறு துறை செயல்பாடுகளில் பங்கெடுத்து சாதனை புரிந்த மாணவர்கள் கௌரவிக்கப்பட்டனர். இதில் அப்பள்ளி மாணவ மாணவிகள், பெற்றோர்கள் என பலர் கலந்து கொண்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் வட்டம் அரசம்பட்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் 76வது குடியரசு தினத்தை ஒட்டி அண்ணல் அம்பேத்கர் மற்றும் பெரியார் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து குடியுரிமையின் அவசியத்தை எடுத்துரைத்து சட்டத்திற்கு உட்பட்டு அனைத்து குடிமையுரிமைகளையும் நாம் கடைபிடிக்க வேண்டும் என்றும் உறுதிமொழி ஏற்றனர். இந்த நிகழ்வில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தெற்கு முகாம் நிர்வாகிகளும் உறுப்பினர்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். காரைக்குடி அருகே அமராவதி புதூரில் அமைந்துள்ள தனியார் கல்வியியல் கல்லூரிகளில் இந்தியாவின் 76வது குடியரசு தினத்தை கொண்டாடும் விதமாக 200 பயிற்சி ஆசிரியர்கள் இணைந்து 5775 சதுர அடி பரப்பளவில் இந்திய தேசிய கொடியை வரைந்து 26 நிமிடங்களில் வண்ணமிட்டு உலக சாதனை நிகழ்த்தினர். இந்த நிகழ்ச்சியில் பேராசிரியர்கள், பயிற்சி ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள் என 300க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இந்திய நாட்டின் 76வது குடியரசு நாளை ஒட்டி வந்தவாசி நகராட்சி அலுவலக வளாகத்தில் நகரமன்ற தலைவர் ஜலால் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். கொடியேற்ற நிகழ்ச்சியில் நகரமன்ற உறுப்பினர்கள் மருது, பர்வின், ஜெயபிரகாஷ், நகராட்சி சுகாதார ஆய்வாளர் ராமலிங்கம், பொறியாளர் கோபு உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இந்த கொடியேற்ற நிகழ்ச்சியை 19 கவுன்சிலர்கள் புறக்கணித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. கடலூர் மைய மாவட்டம் விருதாச்சலம் நகர விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் அரசியலமைப்பு சட்டத்தின் முகப்புரை உறுதிமொழி ஏற்கும் நிகழ்வு கடலூர் மைய மாவட்ட செயலாளர் நீதிவள்ளல் தலைமையில் நடைபெற்றது. முன்னதாக விருதாச்சலம் பாலக்கரை ரவுண்டானா அருகே உள்ள அம்பேத்கர் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இதில் மண்டல துணை செயலாளர் 5000, மணலூர் நகர செயலாளர் முருகன் உள்ளிட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் பலர் கலந்து கொண்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டை அடுத்த சுங்கசாவடியில் ஐக்கிய விவசாயிகள் முன்னணி மற்றும் அனைத்து விவசாய சங்கங்களின் சார்பில் விவசாயிகள் டிராக்டர் வாகன பேரணி நிகழ்ச்சி நடைபெற்றது. விவசாய சங்கங்களின் மாவட்ட தலைவர்கள் பாகவெளி சேகர் மற்றும் கிட்டு ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற இந்த பேரணியில் பன்னாட்டு நிறுவனங்கள் கொள்ளையடிக்கும் வேளாண் சந்தைப்படுத்துதல் திட்டத்தை கைவிட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சிறப்புரையாற்றினர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரசினர் ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி விளையாட்டு மைதானத்தில் நாட்டின் 76வது குடியரசு தினத்தை ஒட்டி மாவட்ட ஆட்சியர் சந்திரகலா தேசிய கொடியினை ஏற்றி வைத்து மூவர்ண கொடி கொண்ட பலூன்களை வானில் பறக்கவிட்டார். இதனைத் தொடர்ந்து திறந்தவெளி ஜீப் வாகனத்தில் சென்று காவலர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்ட பின்னர் மாவட்டத்தில் சிறந்து விளங்கிய 27 காவலர்களுக்கு முதலமைச்சரின் பதக்கங்களை வழங்கி பாராட்டினார். கோவை மாவட்டம் வால்பாறையில் குடியரசு தினத்தை ஒட்டி நகராட்சி அலுவலகத்தில் நகரமன்ற தலைவர் அழகு சுந்தரவள்ளி செல்வம் தலைமையில் தேசிய கொடி ஏற்றி மரியாதை செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பேருந்து நிலையத்தில் உள்ள மகாத்மா காந்தியின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து தேசிய கொடி ஏற்றி மரியாதை செலுத்தப்பட்டது. இதேபோல் வால்பாறை காவல் நிலையத்தில் காவல் ஆய்வாளர் ஆனந்த்குமார் தலைமையில் தேசிய கொடி ஏற்றி வைத்து காவல்துறையினர் மரியாதை செலுத்தினர். பின்பு அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டது. இதில் நகராட்சி ஆணையாளர் ரகுராமன், நகரமன்ற துணைத் தலைவர் செந்தில்குமார், நகராட்சி இளநிலை பொறியாளர் கோபிகா உள்ளிட்டோர் உடனிருந்தனர். மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். டங்ஸ்டன் விவகாரத்தில் மக்கள் சக்தி மூலம் மத்திய பாஜக அரசு அடிபணிந்துள்ளது. நன்றி தெரிவிக்கும் நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பெருமிதம். தமிழக மீனவர்கள் கைது செய்யப்படுவதை தடுக்க உறுதியான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும். வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் கடிதம். பத்மபூஷன் விருது அறிவிக்கப்பட்ட நடிகர் அஜித்குமார் மற்றும் பத்மஸ்ரீ விருது அறிவிக்கப்பட்ட கிரிக்கெட் வீரர் அஸ்வினுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வாழ்த்து. மகா கும்பமேளா திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடுகிறார் அமித்ஷா. சங்கராச்சாரர்களை நேரில் சந்தித்து ஆசி பெறுவார் என தகவல். ஜூனியர் மகளிர் T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி 6 புள்ளிகளுடன் இந்திய அணி அரையிறுதிக்கு முன்னேற்றம். லெபனான் மீது இஸ்ரேல் நடத்திய தொடர் தாக்குதல் 15 பேர் பலியான நிலையில் 83 பேர் காயம் என தகவல். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளுக்கான GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.